நாம் சென்ற வகுப்பில் தொடங்கினோம். இந்த அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தன்னுடைய பெருமைகளையும் தன்னுடைய விபூதிகளையும் 10வது அத்தியாயத்தில் கூறினார். அதை கேட்டு அர்ஜுனன் மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் உங்களுடைய விபூதியை பற்றி வாக்கியத்தால் கூறினீர்கள், நான் கேட்டேன் காதால். ஆனால் நான் அதை தியானம் செய்வதற்கு உகந்ததாக நீங்கள் எனக்கு படமாக நேரடி கண்ணால் நான் பார்க்க வேண்டும். அதே இதில் கண்ணால் நான் பார்க்க வேண்டும். ஆடியோ 10வது அத்தியாயம் ஆடியோ, 11வது அத்தியாயம் வீடியோன்னு சொல்லலாம். இப்போ நம்ம சென்ற இதில் முதல் ஸ்லோகத்தை நம்ம சிந்தித்தோம். அர்ஜுனுடைய கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. அதாவது அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்புகின்றான். சொற்களால் அல்ல, கண்களால். அதனால் அவன் தன் ஆசையை பகவானிடம் வேண்டுகோளாக விடுக்கின்றான். விஸ்வம் என்றால் இந்த இடத்துல உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் பொருளாம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இறைவனுடைய வெளிப்பாடு என்றீர்கள், அதை நான் கண்ணால் காண வேண்டும் என்று அர்ஜுனன் வினவுகின்றான். இப்பொழுது நம்ம ஸ்லோகத்துக்குள்ளே போனால் சரியாக வரும். முதல்ல ஸ்லோகத்தில் பார்த்தா, மதனுக்கிரகாய பரமம் முக்கியம் அத்தியாத்ம சங்கீதம் முதல் வரி. இந்த முதல் வரியினுடைய பொருள் அனுக்கிரகாய, என்னுடைய அனுக்கிரகத்தின் பொருட்டு, மத் அனுக்கிரகாய, என்னுடைய அனுக்கிரகத்தின் பொருட்டு சொல்றார். என்னுடைய அனுகிரகத்தின் பொருட்டு எதை நீங்கள் என்ன செய்தீர்கள்? பரமம் குஹ்யம், உயர்ந்த மேலான ரகசியமான அத்தியாத்ம வித்யை, ரகசியமான ஆத்மாவை குறித்து நீங்கள் எனக்கு உபதேசம் செய்தீர்கள் சொல்றார். அதாவது என்னுடைய அனுகிரகத்தின் பொருட்டு எனக்கு அனுகிரகம் நீங்கள் செய்தீர்கள். அது எப்படிப்பட்டது? முக்கியம் பரமம். முக்கியம்னா ரகசியமான, பரமம் மேலான, உயர்ந்த என்று இதனுடைய பொருள். இதுவரை எனக்கு உபதேசிக்கிற என்ன அர்த்தம்? இந்த 2வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை பரமேஸ்வரனது சர்வ மகத்துவத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். அதை நான் சிரவணம் செய்தேன். அப்போ சாஸ்திர சிரவண மனன நிதித்தியாசனம், நான் நிதித்தியாசனம் செய்ய வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் எனக்கு நேரடியாக உங்களுடைய விஸ்வரூபத்தை காண்பியுங்கள், அதை பார்த்து நான் தியானம் செய்ய வேண்டும். இதே அர்ஜுனுடைய கேள்வி. ஆக இதுவரை நம்ம 1, 2வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயத்தில் வரலும் சிரவணம். சிரவணம்னா எதை பற்றிய சிரவணம்? துவம்பத விசாரம். நீங்கள், நான் யார், ஒவ்வொரு ஜீவர்களை பற்றியும் நீங்கள் விசாரம் செய்தீர்கள். அதுவே எப்படிப்பட்டது? பரமம், உயர்ந்த மேலான புனிதமான ஜீவ விசாரமானது நடைபெற்றது. ஒவ்வொரு ஆத்மாவை பற்றியும் அனாத்மாவை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் விசாரம் செய்தீர்கள். இனிமேல் 7 20 வரை என்ன கேட்குறான்? பகவானை பற்றி, தத்து பற்றி, எனக்கு பகவானை பற்றி அல்லது உங்களை பற்றி அல்லது ஈஸ்வரனை பற்றி அல்லது தத் விஷயத்தை பற்றி எனக்கு கூறுங்கள். அது துவம் அசி, ஏனெனில் நான்
ஜீவனாகிய நான் ஈஸ்வரனாக பகவானாக அபேதமாக நான் ஆக வேண்டும். அதனால் அந்த உத்வேகம் கொண்டு அவன் காட்சியில் கழிக்க வேட்கை உள்ளவனாக புகழ்ந்து இவ்விதம் புகழ்கின்றான். புகழ்ந்து கூறுகின்றான். எப்படிப்பட்ட பரம முக்கியமான உங்களுடைய வாக்கால் என்ன ஆச்சு எனக்கு? மோகக அகம் விகதக மம. என்னுடைய மோகமானது, உங்கள் வாக்கியத்தால் என்னுடைய மோகமானது நாசமானது. எந்த மோகம்? எப்படிப்பட்ட குஹ்யம்ங்கிற ரகசியமானது. ரகசியமான உங்களுடைய மேலான வாக்கியத்தால். இந்த இடத்துல ரகசியமானது மோகம். உங்களுடைய அனுகிரகத்தின் பொருட்டு மேலானது. ஏன் மேலானது? ஏனெனில் அது குஹ்யம், ரகசியமானது. ரகசியம்னு அந்த இடத்துல ஒரு விளக்காசிரியர் சொல்றாரு, கர்மத்தை மட்டும் செய்தவர்களுக்கும் சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் உபதேசிக்க தகுதி இல்லாதவருக்கும் உபதேசிக்க கூடாது. அதே இதில் உபதேசிக்க கூடாது. அதுதான் ரகசியம். அப்படி உபதேசித்தாலும் இந்திரிய விஷயங்களிலேயே மனதை செலுத்தியவர்களுக்கு அது புரியாது. அதனால் அது குஹ்யம். இதனால் என்ன பலன்? என்ன பலனை அடைந்தான் அர்ஜுனன்? மோகமானது நாட்டமாகிவிட்டது. என்ன மோகம்? அர்ஜுனன் முதல் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். என்னுடைய பாட்டனார்களையும் என்னுடைய குருமார்களையும் புத்திரர்களையும் பந்துக்களையும் நான் கொள்வதை விட நான் பிச்சை எடுத்து சாப்பிடுவதே சிறந்தது என்று சோக மோகாதிகள் வடிவத்தில் உள்ள மூழ்கி அவன் இருந்தான். அந்த சோகம் மோகம் வடிவ கடலில் மூழ்கியது. எனது அருளின் பொருட்டு, சோகமோகாதிகளில் பாதிக்கப்பட்ட எனது அருளின் பொருட்டு சர்வஜனாக தாங்கள் தொம்பத விசாரமானது செய்யப்பட்டது. இதில் 1வதிலிருந்து 6வது அத்தியாயம். அந்த தொம்பத விசாரம், அந்த ரகசியமானது, அந்த தொம்பதம் விசாரமானது எப்படிப்பட்டது? பரமம். பரமம் நிரதிசி மோட்ச வடிவத்தில் மோட்சத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய அந்த விசாரம், அந்த பரமம் நிரதிசி மோட்ச முக்தியை அடையக்கூடியது. பரமமான முக்கியமான வாக்கியத்தால் என் மோகம் நீங்கியது. அதனால் முதல் அத்தியாயம் சோகமோக அர்ஜுன விஷாத யோகமும் பேர். விஷாதம் சோகம், துயரம், மனக்கலக்கம், குழப்பம் எல்லாம் அர்ஜுன விஷாத யோகம்னே அதுக்கு பேர். அந்த யோகத்திலிருந்து நீங்கள் 6வது அத்தியாயம் வரலும் 9 விசாரம் செய்தீர்கள். மகா வாக்கிய விசாரம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மகா வாக்கிய விசாரமானது உங்களால் எனக்கு உபதேசிக்கப்பட்டது. பரமம்னு இன்னொரு வார்த்தை. சீக்கிரம் இதை கேட்டால் சோகமோகமானது நிவர்த்தியாகும். ஏன்னா அது எத்தன்மையான குக்கியம்னா அந்த இடத்துல சிரத்தை இல்லாதவர்களுக்கும் விஷய சுகம் உள்ளவர்களுக்கும் உபதேசிக்க கூடாது சொல்றார். அவ்வாக்கியம் எப்படிப்பட்டது? அத்தியாத்மம். அந்த வாக்கியம் ரகசியமானது, உயர்ந்தது. அந்த வாக்கியம் எப்படிப்பட்டது? அத்தியாத்ம சங்கீதம். அத்தியாத்மம் என பெயரை உடையது. அத்தியாத்மம் அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ஆத்மா அனாத்மாவை பற்றி சார்ந்து இருக்கின்றது.
அந்த நூலுக்கு அத்தியாத்மம் என்ற பெயரை உடையது. அதனால் இந்த இடத்துல ஆத்மாவை பற்றி எனக்கு நீங்கள் செய்தீர்கள். அதாவது ஆத்மாக்கே இந்த ஆத்மா விகார ரகிதம், ஆத்மாவுக்கு சோகமோகமானது இல்லை. அப்போ எதுக்கு? உடல் மனதுக்குத்தான் சோகம் உபதேசிச்சார்ல. தேகினோமஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் தரா ததா தேகாந்தர பிராப்தி எக்ஸட்ரா இதெல்லாம் உபதேசித்தார். உடல் மனம் அஜக நித்தியக சாஸ்வதக சனாதனக ந கன்யதே கன்யமானே சரீரே எல்லாம் உபதேசி வந்தார். அதே கூடாது தொம்பத நிச்சயத்தை முக்கியமாக உடைய 6வது அத்தியாய பரியந்தம், 6வது அத்தியாயம் வரை தங்களுடைய திருவாக்கை நான் சிரவணம் செய்தேன். அதுபோல 7வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் வரை தத்பத சிரவணம் செய்தேன். தத்பத சிரவணமும் செய்தேன், தொம்பத சிரவணமும் செய்தேன். உங்களால் நான் உபதேசிக்கப்பட்டு சிரவணம் செய்தேன்கிறார். அப்போ நம்மளும் சிரவணம் ஆனது செய்கின்றது. நம்மளும் சிரவணம் 1வது 10வது வரணும். தொம்பத சிரவணம், சிரவணம் கேட்டல். ஆகிறது ஒருவேளை உபதேசம், டீச்சிங், சத்சங்கம் அப்படின்னா இதற்கு ஆக்சுவலி என்ன பொருள்? சிரவணம். சாஸ்திர வாக்கியத்தை சிரவண மனன நிதித்தியாசனத்தை செய்தல். அதனால் எனக்கு மோகமானது நீங்கிவிட்டது என்று கூறுகின்றார். மீண்டும் நம்ம 2வது ஸ்லோகத்துக்கு செல்வோம். பவாப்யயோகி பூதானாம் பவாப்யயோகி பூதானாம் ஸ்ருதோ விஸ்தர சோமயா ஸ்ருதோ விஸ்தர சோமயா ஸ்வத்தக் கமலபத்ராட்ச ஸ்வத்தக் கமலபத்ராட்ச மாகாத்மாபவிசாவ்யயம் மாகாத்மாபவிசாவ்யயம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம்: தாமரை இதழ்கள் போன்ற கண்களை உடையவர்களே, உயிர்களினுடைய உற்பத்தியும் மறைவும் என்னால் உங்களிடமிருந்து விரிவாக கேட்கப்பட்டன. மீண்டும் புகழ்கின்றான். அது எப்படிப்பட்டது? அழிவற்ற எல்லா மகத்துவத்தையும் உடைய. இது என்னுடைய சாரம். இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். இந்த இடத்துல தாமரை இதழ்கள் போன்ற என்ன அர்த்தம்? கமல பக்திராட்ச. கமலம்னா இந்த இடத்துல என்ன விளக்காசிரியர் என்ன சொல்கிறாங்க? கமல பக்திராட்ச. கமலம்னா அந்த இடத்துல தாமரை பூ. தாமரை பூ எவ்வளோ அழகா வெண்மை சிவந்த நறுமணம் ஊட்டக்கூடிய அழகான தாமரை மலர் போல கண்களை உடையவரே. பிரம்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு தாமரை மலர் போல சுகமானது கிடைக்கின்றது என்று பொருள். கமலம். பத்திரம்னா இந்த இடத்துல இலை. பத்மபத்திரம். பத்மம்னாலும் ஒன்றுமே. இலை. தாமரை இலை. தாமரை இலை தண்ணீர் ஒட்டாது. தண்ணீருக்கு மேலே நிற்கும், ஆனால் தண்ணீருக்குள்ளே மூழ்காது. அது மாதிரி மக்களை சோக மோகங்களிலிருந்து பிறவி பெருங்கடலிலிருந்து மூழ்காமல் எனக்கு உபதேசம் செய்கின்றவரேன்னு அர்த்தமாகுது. அதே இந்த இடத்துல சொல்றார், உபதேசம் செய்கின்றவரே, மூழ்காமல் உபதேசத்தை செய்கின்றவரேன்னு அர்த்தம். மகாத்மியம். ஆத்மா மகத்தான அவர் மகிமையை, அவருடைய புகழை. எப்படிப்பட்ட பகவானுடைய புகழ்? மாறுதலற்றது, நிலைத்திருந்தது, நிலைத்திருக்கக்கூடியது. ஸ்ருதவுனா என்னால் சிரவணம் செய்யப்பட்டது. கேட்கப்பட்ட சிரவணம் செய்தார். என்னால் சிரவணம் செய்யப்பட்டது. எது எது? உயிர்களுடைய உற்பத்தியும் மறைவும் நீங்கள் நான்.
நீங்களே அழிவற்றவராக இருக்கிறீர்கள். சகல ஐஸ்வர்யமும் உங்களிடம் இருக்கின்றன. தத்பதமானது சந்தேகமின்றி என்னால் விஸ்தாரமாக நான் சிரவணம் செய்தேன், நன்றாக நான் கேட்டேன். கேட்டிருக்கான் பகவான் சொல்லாத, ஆதியும் அந்தமும் நடுவும் நானே, இமயமலை மலைகளில் இமயமலை நானே எக்ஸெட்ரா. இதெல்லாம் அவன் அர்ஜுனன் கேட்டு இருக்கின்றான். அதுதான் இதில் சொல்கிறான். கமல பக்ராட்சன்னு அர்த்தம். இப்போ மூன்றாவது ஸ்லோகத்துக்குள் செல்வோம். வாத்மானம் பரமேஸ்வர வாத்மானம் பரமேஸ்வர திருஷ்டுமிச்சாமி தே ரூபம் திருஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தம ஐஸ்வரம் புருஷோத்தம. மூன்றாவது ஸ்லோகத்துக்குள் நாம் இப்பொழுது சென்று விட்டோம். ஸ்லோகத்தினுடைய சாரம், ஏன்னா ரெண்டாவது ஸ்லோகம் நேற்றே நம்ம பார்த்தோம், அதனால் வேகமாக போயிட்டு மூன்றாவது ஸ்லோகம் வேர்டு பை வேர்டு மீனிங். யதா எவ்வாறு, துவம் நீ, யதா எவ்வாறு, துவம் நீ, பரமேஸ்வர உன்னை அல்லது ஆத்மாவை வர்ணித்தாயோன்னு அர்த்தம். இது அழைக்கிறான் பரமேஸ்வர, ஏ பரமேஸ்வர, ஏ பரமாத்மா, ஏ புருஷோத்தமா. இந்த இடத்துல பரமேஸ்வரா அப்படிங்கிறான். அர்ஜுனன் நிறைய கேட்டிருக்கான் போல. இந்த அத்தியாயம் முழுவதும் பலவிதமான வார்த்தைகளால் பகவானை அர்ஜுனன் அழைக்க போகிறான். ஏ பரமேஸ்வர, எவ்வாறு நீ உன்னை வர்ணித்தாயோ, ஏவம் ஏதத் அது அத்தத்வாத் ஆத்மானம். அந்த ஆத்மா உன்னைன்னா அந்த இடத்துல ஆத்மான உன்னை உன்னை நீ என்ன வர்ணித்தாயோ, அதனால் தே உன்னுடைய ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமான ஈஸ்வர ஐஸ்வர்ய ரூபம் ரூபம் ஐஸ்வரம் உன்னுடைய ஈஸ்வர ரூபத்தை வடிவத்தை ஐஸ்வர்யத்தை இந்த உலகமாகிய நீங்கள் உயர்த்தியிருக்கிறீர்கள் என்று கூறிய உங்களுடைய ஐஸ்வர்ய ரூபத்தை திருஷ்டும் இச்சாமி நான் காண விரும்புகின்றேன். திருஷ்டும்னா கண்களால் பார்க்க நான் விரும்புகின்றேன். எவ்வாறு நீங்கள் உங்களுடைய ஆத்மா உங்களை பற்றி உங்களை பற்றி வர்ணித்தீர்களோ அதை நான் என்னுடைய அவ்வாறே ஏ புருஷோத்தம அப்படிங்கிறான். ஏ புருஷோத்தம, ஏ பரமேஸ்வரா, நான் உங்களை நீங்கள் 10வது அத்தியாயத்தில் வர்ணிச்சீங்கள, அதை நான் என்னுடைய கண்களால் பார்க்க விரும்புகின்றேன். அது என்னுடைய சாரம். யதா துவம் ஆத்மானம் ஆத்த, எவ்வாறு நீங்கள் உங்களை பற்றி காண்கிறீர்களோ இறைவா, நீங்கள் எப்படிப்பட்டவர், காலம் தேசத்துக்கும் கடந்தவர், அழிவற்றவர், நீங்கள் சர்வஜன், நீங்களே அனைத்துக்கும் காரணம் என்று நான் அவ்வாறே உணர்கின்றேன். ஏவம் ஏதது ந அந்யதா, அது மாதிரி அது வேறு மாதிரி அல்ல. அர்ஜுனன் உணர்கின்றான், நீங்களே அனைத்தும், நான் வேறு மாதிரி உங்களை உணரலை, நீங்களே எல்லாம். அப்போ 10வது அத்தியாயத்தை நல்ல சிரவணம் பண்ணியிருக்கேன். அப்போ நல்ல நம்ம சிரவணம் பண்ணால் மரணம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சிரவணத்திலே மரணம் வந்துடும். சிரவணத்திலேயே கண்களை மூடி அதை நினைத்தா அது நித்தியாசனமாகும் சொல்கிறான். மீண்டும் கூறுகின்றான், புருஷோத்தம என்று தன்னுடைய சிரத்தையை நம்பிக்கையை உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றான். உத்தமர் உயர்ந்தவர், புருஷர்களில் உயர்ந்தவர், உன்னுடைய ஈஸ்வர ரூபத்தை நான் காண விரும்புகின்றேன்.
சங்கராச்சாரியா சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் ரூபம். எந்த ஐஸ்வர்யம் ரூபம்? ஞான ஐஸ்வர்ய சக்தி பவ வீரியதே தேஜோபி சம்பந்தக. ஐஸ்வர்யம்னு அந்த இடத்துல பகவான் அப்படிங்கிறது நம்ம விளக்கம் பார்த்தோம். ஞானம், ஆளும் தன்மை,